இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரே வீட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் போன்ற ஒரு விதமான தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு அந்த மாதிரி வராது. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. இது ஆயுர்வேதத்தில் வியாதி சமத்துவம் சொல்லுவோம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல வந்துட்டு இருக்கிற காரணம்ங்கிறது ஓஜஸ். இந்த ஓஜஸ்ங்கிறது இயற்கை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கவசம். ஸோ இந்த ஓஜஸ்னா என்ன, இது எப்படி உருவாகும் அப்படின்னா, நம்ம உடம்புல நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் 3 விதமான தோஷங்கள் இருக்கும். வாத, பித்த, கஃபம்னு 7 தாதுக்கள் உண்டு. சப்த தாதுக்கள் ரசம், ரத்தம், மாம்சம், மேத, அஸ்தி, மஜ்ஜா, சுக்ரம் அண்ட் 3 மலங்கள் இருக்கும். மூத்திர, புருஷ அண்ட் ஸ்வேதம் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 7 தாதுக்கள் இருக்குங்களா, இந்த ரசத்துலேருந்து ரத்தம் வரும், ரத்தத்துலேருந்து மாம்சம், இந்த மாதிரி 7 தாதுக்கள், கடைசியாக சுக்ரம் உருவாகும். இது உருவாகின பிறகு மீதம் இருக்கக்கூடிய சத்துக்கள்ல தான் இந்த ஓஜஸ் அப்படிங்கிற தாதுவும் உருவாகும். இந்த ஓஜஸ் தான் நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி, இந்த இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கு. அதாவது ஓஜஸ் எந்த அளவு நம்ம உடம்புல இருக்கோ அந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கணும். ஸோ இந்த ஓஜஸ் எந்த மாதிரியான காரணங்கள்னால நம்ம உடம்புல குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த உணவுகள் தான். தூய உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ரிசர்வ் பண்ண ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸு, இந்த மாதிரி நமக்கு உகந்தது இல்லாத பொருட்கள் எடுத்துக்கிறது, அது மாதிரி அன்சீசனல் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும் இந்த ஓஜஸ்ங்கிறது குறையலாம். ரெண்டாவது அதிகமான கவலை, கோபம், வெறுப்பு, இந்த மாதிரியான எண்ணங்கள். மூன்றாவதாக புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்ற சில தீய பழக்கங்கள்னாலையும் குறையலாம். அடுத்தது உணவுகள் சரிவர எடுக்காம ஸ்கிப் பண்றதுனால, லேக் ஆஃப் ஸ்லீப், தூக்கம் இல்லாததுனால, அண்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது உடற்பயிற்சி எதுவும் பண்ணாம, நம்ம எந்த ஒரு இயக்கமும் இல்லாம, நம்ம உடலுக்கு எந்த ஒரு அசைவும் கொடுக்காம இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தாலுமே நம்ம உடம்புல ஓஜஸ் உடைய அளவு குறையும். இதனால நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும். இப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல அதிகமாக்குறதுக்கான சில வழிகள் என்ன, ஐ மீன் ஓஜஸ் அதிகமாகிறதுக்கான வழிகள் என்ன? முதலாவது உணவுகள் மூலம் பார்த்தோம் அப்படின்னா, நெல்லிக்காய் அதிகமாக எடுத்துக்கலாம். பிறகு பால், நெய், கீரைகள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கலாம். பழங்களில் மாதுளை, சப்போட்டா பழம், ஸ்பைசஸ்ல மிளகு, சீரகம், லவங்கப்பட்டை, மிளகு, சீரகம், லவங்கப்பட்டை போன்ற ஸ்பைசஸ் நம்ம உடம்புல சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். மூலிகைகள்னு பார்க்கும்போது அஸ்வகந்தா எடுத்துக்கலாம், சீந்தில் கோழின்னு சொல்லுவோம், குடிச்சி, துளசி, நீம், அண்ட் பெண்களுக்கு ஒரு ரசாயனமாக இருக்கக்கூடிய சதாவரி, இதெல்லாம் சப்ளிமெண்ட்ஸாகவோ இல்லைனா ஒரு பொடி சூரணமாகவோ எடுத்துக்கலாம். இதன் பிறகு மன ஆரோக்கியம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமா இருந்தது, இந்த கோபம், கவலை, வெறுப்பு, பொறாமை, வஞ்சகம், இந்த மாதிரி வெறியான எதிர்மறையான எண்ணங்கள் உடம்பு நம்ம மனதில் அதிகமா இருக்கும்போது இது நம்மளுடைய ஓஜஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையான எண்ணங்களா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம குறக்கூடிய துன்பங்கள் வந்தாலுமே அதை பற்றின அதீத சிந்தனை கொண்டிருக்கும் போது நம்முடைய மனம் சோர்வடையும் போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஓஜஸ்ங்கிற தாதுவும் சோர்வடையலாம். அதனால மனதின் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட உடம்புல இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வெறுமனே நான் விட்டமின் மாத்திரை எடுத்துக்கிறேன், லைக் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அதாவது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வெறுமனே சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இது நம்மளுடைய உணவு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்ம தினச்சரியான்னு சொல்லுவோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எழுந்ததிலிருந்து உறங்குவது வரை ஆயுர்வேதால ஒரு சொல்லியிருக்கக்கூடிய முறை தான் தினச்சரியா. அந்த மாதிரி தினச்சரியங்களையும் அது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். பிறகு நம்மளோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறத முடிவு பண்ணுமே தவிர வெறுமனே சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் முடிவு பண்ணுறது இல்லை. ஸோ இனிமே நம்மளுடைய உணவு, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய மன ஆரோக்கியம் எல்லாத்தையும் சரிவர பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நன்றி.